கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்றைய வெற்றி நாளுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மைகளை செய்கிறவர். இந்த உலக வாழ்க்கையில் சில வேளைகளில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சூழும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? இருக்கிற இடத்தை விட்டு எங்கேயாவது போய்விடலாமா என்று உள்ளத்தில் எண்ணங்கள் வரும். ஒருவேளை இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட அப்படித்தான். சுற்றிலும் பிரச்சனைகள் போராட்டங்களால் நெருக்கப்பட்டிருக்கிற நீங்கள் எங்கேயாவது போய் இளைப்பாறி விட்டு வரலாமா என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு மட்டுமல்ல, வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு கூட அப்படித்தான் சில சூழ்நிலைமைகள் வந்தது. சங்கீதக்காரன் தாவீது தன் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி தான் இருக்கிற இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு சென்று விடலாமா என்று நினைத்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 55:6. அப்பொழுது நான், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். 7. நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கி இருப்பேன். சங்கீதக்காரன் வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடந்த பொழுது பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவருக்கு பயமும் நடுக்கமும் இருதயத்தை கவ்வி பிடித்தது, அருக்களிப்பு உள்ளத்தை மூடியதாம். அதாவது கலக்கம், திகைப்பு, வெறுப்பு, விசனங்கள் இவைகளெல்லாம் மூடிக்கொள்ளும் பொழுது அவர் உள்ளத்தில் ஒரு காரியத்தை நினைத்தாராம். புறாவை போல எனக்கு சிறகுகள் இருந்தால் நான் எங்காவது கடந்து சென்று இளைப்பாறுவேன், பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையிலே பிரச்சனைகள் நெருக்குகிறதுனால் நீங்கள் எங்கோ ஒரு இடத்தில் போய் இளைப்பாறுவதினால் பல வேளைகளில் பிரச்சனைகள் தீருவதில்லை. சில வேளைகளில் அப்படிப்பட்ட இடமாற்றங்கள் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும், எல்லா நேரத்திலும் கொடுக்காது. ஏனெனில் இந்த மனம் இருக்கிறதே, இடம் மாறினாலும் மனம் மாறாது. அது பிரச்சனைகளையும் அழுத்தங்களையும் யோசித்து கொண்டிருக்கும். பொதுவாக பறவைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயருகிற காலம் எதுவென்றால், தங்கள் முட்டைகளை இட்டு குஞ்சுகளை பொரித்து அவைகளை பத்திரமாய் திரும்ப தாங்கள் இருக்கிற இடத்திற்கு கொண்டு வருவதற்காக ஒரு வெப்பநிலையிலிருந்து இன்னொரு வெப்பநிலைக்கு அவைகள் பறந்து செல்வது வழக்கம். அந்த பறந்து செல்வதன் நோக்கம் என்ன? போய் பத்திரமாய் முட்டையிட்டு குஞ்சுகளை திரும்ப எடுத்து கொண்டு வர வேண்டும். ஒரு பறவைக்கு எவ்வளவு ஞானம் இருக்கிறது! இப்படிப்பட்ட பறவைகள் பொதுவாக பறக்கும் பொழுது எங்கே பறக்குமா? கீழே இருக்கிற எல்லா பறவைகளும் பறக்கிற உயரத்தை விட மிக அதிகமான உயரத்தில் பறக்குமா. ஏன் தெரியுமா? அந்த உயரத்தில் பறக்கும் பொழுது அவைகள் எல்லா இடங்களையும் தங்கள் கண்களினால் பார்க்க முடியும். தாங்கள் போகிற இடம் எது என்று தெளிவாக தெரிந்து கொள்ளுமா. அதே நேரத்தில் அந்த உயரத்தில் அவைகள் பறக்கும் பொழுது தங்களுக்கு கீழாக பறக்கிற பருந்து, கழுகுகள் இவைகளுடைய தாக்குதலுக்கு அவைகள் தப்பிக்கொள்ளுமா. மூன்றாவதாக, அத்தனை உயரத்தில் பறக்கும் பொழுது சுற்றிலும் கவலைகள் எதுவும் இல்லாதபடினால் வேகமாய் அவைகள் பறக்குமா. இந்த 3 காரணத்தினால் இந்த பறவைகள் மிக உயர்ந்த இடத்தில் பறந்து தாங்கள் போகிற லக்கை சென்றடையுமா. உங்கள் வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள் அழுத்தும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் சற்று மேலே எழும்ப வேண்டும். எங்கே எழும்புவது, எங்கே போவது என்று நினைக்கிறீர்களா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். நீங்கள் உன்னதமான தேவனுடைய மறைவுக்கு கடந்து சென்று அங்கே அமர்ந்து இருக்கும் பொழுது, அந்த சர்வ வல்லவரின் நிழலில் நீங்கள் தங்கி தாபரிக்கும் பொழுது உங்கள் மனதில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் விலகிவிடும். எங்கோ ஒரு தூர தேசத்திற்கு சென்று இளைப்பாற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அந்த இளைப்பாறுதல் இந்த உன்னதமானவரின் மறைவிலே உங்களுக்கு கிடைக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறப்பேன், சிறகுகள் இல்லையே நான் என்ன செய்வது? உன்னதமானவரின் மறைவுக்குள் உங்களை மறைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் மக்களுடைய சந்தடி சத்தங்கள் இவைகளை விட்டு விலகி தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். அந்த தேவன் உங்கள் மனதில் இருக்கிற பாரங்களை எல்லாம் எடுத்து போடுவார். உங்கள் இருதயத்தில் சமாதானமும் அமைதியையும் தருவார். இன்றைக்கு குழம்பி இருக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, புறாவை போல எனக்கு சிறகுகள் இருந்தால் நான் பறந்து சென்று இளைப்பாறுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்ன இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மனிதர்கள் எங்களை
எல்லைக்கு உட்பட்டவர்களாய் நீர் படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எந்த மன அழுத்தத்தில், எந்த பாரத்தில், எந்த பிரச்சனையில், எந்த ஒரு கவலைகளில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்கள் உன்னதமான உம்முடைய மறைவுக்கு வந்து அமர்ந்திருந்து உம்மிடத்திலே இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அழுத்தங்களை விலக்கி போடுங்க, மனபாரங்களை எடுத்து போடுங்க, சுமைகளை நீக்கி போடுங்க, கவலைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் தந்து மன அமைதி தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய மறைவில் பாதுகாப்பு உண்டு, உம்முடைய மறைவில் இளைப்பாறுதலும் சமாதானமும் உண்டு. அந்த சமாதானத்தை உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்து ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, புறாவை போல நீங்கள் பறந்து சென்று எங்கும் இளைப்பாற முடியாத சூழ்நிலையில் ஆண்டவருடைய சமூகத்துக்குள் பறந்து சென்று இளைப்பாருங்கள். அங்கே நிம்மதி உண்டு, சமாதானம் உண்டு. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.